முத்துவும் மீனாவும் கிருஷிக்காக தான் எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணி பேசவும் செய்கிறாங்க. ஆமாம், அந்த பையலுக்காக சப்போர்ட் பண்ண போய் தான் எங்கள் பெரிய பிரச்சனையே நடந்து போச்சு. இனிமேல் அவனை பற்றி இந்த வீட்டில் யாரும் எதுவுமே பேசக்கூடாதுன்னு விஜய சொல்ல, அதுக்கு அங்கே நின்றுட்டுருக்க முத்துவும் மீனாவும் கிருஷிக்கு நீ நாங்கள் தான் எல்லாமாவும் இருந்து பார்த்துக்க போகிறோன்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு இருக்க விஜய் எதுவுமே பேசாமல் இருக்க அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏண்டா அவங்க அம்மா தான் இப்போ கூட இல்லை, அவங்க அம்மா பற்றின எந்த டீட்டெயில்ஸும் நமக்கு கிடைக்கல, கிருஷியாலையும் சரியாக பதில் சொல்ல முடியல, ஆனால் அவங்க பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றது கிடையாது, அவங்கள இங்கே வர சொல்லி இந்த பையனை அவங்க பாட்டி கூட அனுப்பி வைக்கிறதா சரியா இருக்குன்னு சொல்ல நிச்சயமா முடியாது, அது அவங்க பாட்டியே ஒத்துக்கிட்டாலும் அதை நான் நீ செய்ய போறதே இல்லைன்னு சொல்ல இதை கேட்டுக்கிட்டு இருக்க ரோஹினிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ஒரு வழியா கிருஷோட பிரச்சனை தீர்ந்ததுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா இப்போ முத்து என்ன அடுத்த பிரச்சனையை இங்கே ஏற்படுத்திட்டு இருக்கானேன்னு ரோஹினி வந்துட்டு பதட்டத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா முத்து சொல்றேன்னு இங்கே கேட்குறாங்க நம்மளையும். ஆமாப்பா, அவங்க பாட்டியே வந்து கூப்பிட்டாலும் அவங்க அம்மா வந்து இனிமேல் வந்தாதான் நான் அனுப்புவேன்னு சொல்ல போறேன். ஏன்னா அவங்க அம்மா இருக்காங்களா இல்லையா, உண்மையிலே இருக்கவங்களா இருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை இங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது நிச்சயமா அவங்க பையனை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தா அவங்க இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, நீங்க தாங்க அப்படி நினைக்கிறீங்க, எத்தனை பேர் தான் பெத்த பையன் மேல பாசம் இல்லாம ஒதுக்கி வைக்கிறவங்களே இருக்காங்க, அந்த மாதிரியான ஒரு அம்மா கூட கிருஷிக்கு கிடைச்சிருக்கலாம்ல, ஆனா நீங்க நினைக்கிறதும் சரிதான், கிருஷோட வாழ்க்கை நீ பாதிக்க கூடாதுன்னா நாம அவன் கூட இருந்தா மட்டும்தான் அது நல்லதே நடக்கும் அப்படின்னு மீனாவும் ஜாடையா எங்க விஜயாவை பார்த்து பேச விஜயா பார்த்து முறைக்கவும் செய்றாங்க. அப்போ உடனே ஸ்ருதி சொல்றாங்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம இதை வச்சு இவ்வளவு பெரிய பிரச்சனையை இந்த வீட்டுல பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நான் வேணா அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லட்டுமான்னு சொல்ல, ஐயோ இந்த ஸ்ருதி என்ன பண்ண போறான்னு தெரியலேன்னு எங்க ரோஹினி நின்றுட்டு இருக்காங்க. என்ன ஸ்ருதி, என்ன நீ சொல்யூஷன் சொல்ல போறேன்னு ரவியும் கேட்க, ரொம்ப சிம்பிளான விஷயம், இதுக்கு போய் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கு தேவை கிருஷோட அம்மா இங்கே வரணும், ஆனால் கிருஷுக்கு அம்மா இருக்காங்களா இல்லையான்றது நமக்கு தெரியல, அவங்க பாட்டியும் கிருஷும் சொல்கிறத வச்சு தான் அவங்க அம்மா நம்ம துபாயில் இருக்காங்கன்னு நாமளும் நம்பிக்கிட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்லையும் அதை தான் சொல்கிறாங்க, அப்படி பார்த்தா அவங்க அம்மா இருக்காங்கன்னு தான் எனக்கும் தோணுதுன்னு சொல்ல, பின்ன அதுதான் எல்லாருக்கும் தெரியுமேன்னு எங்கள் மீனாவும் சொல்ல, அது ஒன்றும் இல்லை மீனா, அவங்க அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க வர்றாங்க போகிறாங்கன்னு தெரியுது, ஆனால் கிருஷிக்கு பிரச்சனைன்னு ஒன்றுனா மட்டும் அவங்க வரமாட்டாங்க, சரி இதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டாம், கிருஷிக்கோட ஆசையும் கூட அவங்க அம்மா கூட இருக்கணுன்றதானே, நம்ம பேசாமல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்னு சொல்கிறாங்க. என்னங்க திடீர்னு ஸ்டேஷன்லாம் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் ரோஹினி பதட்டப்பட, நீங்கள் ஏன் ரோஹினி இவ்வளோ பதட்டப்படுறீங்க, போலீஸ் கேஸ்னால் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, நியாயமாக பார்த்தா அதிகமாக பயப்படுறது எங்கள் மனோஜ் தான், ஏன்னா அவர் தான் அதிகமாக அந்த பிரச்சனைகளை சிக்கவும் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்ல, என்ன பேசுகிற நீ அப்படின்னு விஜய சொல்ல, உண்மை தானே ஆண்டி, தப்பான விஷயத்துக்காக தானே இங்கே எல்லா இடத்துலையும் இவர் சிக்கவும் செய்கிறாரு, தப்பே பண்ணாமல் முத்து தான் இங்கே பல குற்றங்களில் இங்கே சிக்கவும் செஞ்சுருக்காரு, ஆனால் மீனா அப்பெல்லாம் முத்துவை காப்பாற்றி தானே இருக்காங்க அப்படின்னு எங்கள் ஸ்ருதியை சொல்ல, வாயடைச்சு போய் அசிங்கப்பட்டு உட்காந்துருக்காங்க விஜயாவும். அப்போது ஸ்ருதி சொன்னது போல் நம்ம ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதாங்க சரின்னு தோணுதுன்னு சொல்லிடுறாங்க எங்கள் மீனாவும். அதுக்கு ஒன்றே முத்து கேட்குறாங்க, அது எப்படி அவங்க அம்மா இருக்கிறது துபாயில், நாம் இப்போ இங்கே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் அவங்க துபாய்க்கு போய் கூட்டிகிட்டு வந்தவ கூட விடவா போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு எங்கள் ஸ்ருதி சொல்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தான் சொன்னேன், ஆனால் இங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷன் நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல, பின்ன வேறு எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க, துபாய் போலீஸ் ஸ்டேஷன் தான் அப்படின்னு சொல்ல, துபாயிலையா அப்படின்னு கேட்க, ஆமாங்க துபாயிலேயே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அங்கே எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அப்பாவுடைய பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க, ஏன் மலேசியாவில் இவங்க அப்பா இருக்காங்கன்னு சொன்னப்போ கூட எங்கள் அம்மா அப்பா கிட்ட டீட்டெயில்ஸை கூட நான் சொல்லணும்னு சொன்னப்போ இங்கே ரோஹினி கொடுக்கவே இல்லைல்ல, ஏன்னா அப்போ அவங்க அப்பா மலேசியாவிலே இல்லை, ஆனால் இப்போ இங்கே கிருஷோட அம்மா துபாயில் தானே இருக்காங்க, அவங்க கிட்ட டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதும். ஆமாம், அவங்க அம்மா பேர் என்னன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் ஸ்ருதியும். பேர் கல்யாணி அப்படின்னு சொன்னோடனே, சரி இருங்க நான் ஒரு கால் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி போயிட்டு பேசிட்டும் வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு ஸ்ருதி, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களான்னு எங்கள் மீனா கேட்க, அதெல்லாம் நான் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க இங்கே இருந்தபடி அப்படின்னு சொல்ல, கம்ப்ளைண்ட்னா இது டீட்டெயில்ஸாக நம்ம போய் பண்ணுற மாதிரி கிடையாது, அங்கே இருக்கவங்க கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்கிறதானே, அப்பாவுடைய ரிலேட்டிவ்ஸ் தான் அங்கே இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி தான் நானும் இதை விசாரிக்க சொன்னேன், டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டீட்டெயில்ஸ் எங்கள் முத்து கேட்க, ஆமாம் அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்போ தானே அவங்க வந்தாங்க, அவங்க பாட்டி காணாமல் போன அன்னைக்கு தானே, அதே நாளில் தானே எங்கள் கிருஷையும் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க, அப்போது கிருஷி கூட்டிகிட்டு போன அன்னைக்கு முதல் நாள் இல்லை அடுத்த நாள் தான் அவங்க ஃப்ளைட்டில் வந்திருக்கணும், அப்படி அந்த டீட்டெயில்ஸை செக் பண்ணி பார்த்தாலே நமக்கு விஷயம் தெரிஞ்சிடும், அதனால தான் நான் அந்த விஷயத்தை பற்றி சொன்னேன், அவங்க அந்த ஊரில் எங்கேருந்து ஃப்ளைட் ஏறினாங்க, அவங்க பேர் கல்யாணி தானே, இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் படி கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க.
சொல்லியிருக்காங்க எங்கள் துபாயில் இருக்க தன்னுடைய ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு. அப்படியே அவங்க கொஞ்ச நேரத்திலே கால் பண்ணி சொல்கிற விஷயம் தான் ஸ்ருதிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஏன்னா அவங்க சொல்கிற விஷயமே அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வந்துட்டு இங்கே ஊர்லேயே இல்லை, அப்படி யாருமே அங்கேருந்து ஃப்ளைட் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. அந்த ஃப்ளைட் மட்டும் இல்லை, அதுக்கப்புறமாவிலேருந்து நாங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்ததில் அந்த பேரில் யாருமே இங்கே வரலை அப்படின்றத வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணதுனால இங்கே வந்துட்டு ஸ்ருதிக்கு மட்டும் ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. அப்போது அந்த நம்ம நினச்ச மாதிரி அவங்க அம்மா துபாயில் இல்லை, அதுதான் உண்மை. அப்போ அவங்க இங்கே ஊரில் தான் எங்கேயாவது இருக்கணும்னு சொல்ல இதை கேட்ட முத்து மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அதை எப்படிங்க நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல, நம்மளுக்கு கிறிஷோடைய டீட்டெயில்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிறிஷோடைய டீட்டெயில்ஸ் இருந்தாலே போதுமே அவங்க அம்மா யாருன்னு நம்ம ஈஸியாகவே இங்கே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு முத்து கேட்க அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க, அது எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாண்டா முத்து, ஒருத்தவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர்லேருந்து அவங்க எங்கே பிறந்தாங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம இங்கே போட்டு பார்க்கும்போது அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யார், அவங்க கூட இருக்கவங்க யார், அவங்க பேர் என்னன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் முத்து, அவங்க இங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஸ்ருதி முடிவு பண்ணிடுறாங்க. நீங்கள் கூட ஸ்கூலுக்கு போனப்போ கிருஷ் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதா சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்க, ஆமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு கூட வந்ததா நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களேன்னு சொல்ல, ஆமாண்ணே எங்கள் மீனாவும் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஹோட்டலுக்கு போனாலே விஷயத்தை கண்டுபிடிச்சிடலான்னு எங்கள் ஸ்ருதியும் சொல்கிறாங்க. என்ன இது ஹோட்டலுக்கு போயிட்டு எப்படி என்ன இங்கே யோசிக்கிறாங்க எங்கள் மீனாவும் முத்துவும். அதே நேரத்தில் ரோஹிணி கேட்குறாங்க, இப்போ எதுக்குங்க தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆகுறீங்க, அவங்க அம்மா எப்போ வராங்களோ அப்போ வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு போகட்டும்னு சொல்ல, அது எப்படிங்க விட முடியும், ஒரு அம்மாவுக்கு பையன் மேலே இல்லாத பாசம் என்னங்க அது, என்னதான் இருந்தாலும் பெத்த பையனை வெறுக்கிறது பாவம் இல்லையா, அந்த பாவத்தை பல பேர் இங்கே பண்ணிட்டு இருக்க தானே செய்கிறாங்கன்னு எங்கள் ஸ்ருதி சொல்லவும் செஞ்சுட்டு விஜயாவை பார்க்க விஜய் அப்படியே முறைச்சி போய் பார்த்துட்டு இருக்காங்க. வாங்க முத்து வாங்க மீனா, அன்னைக்கு நீங்கள் கிருஷை கூட்டிகிட்டு போன ஹோட்டல் எதுன்னு கரெக்டாக சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க. நாங்கள் இங்கே தாங்க ஸ்கூலுக்கு வந்தோம், ஸ்கூலில் சொன்னது அந்த பையன் பசிக்குதுன்னு சொன்னான் அப்படின்னு அங்கே வாட்ச்மேன் சொல்லிட்டு இருந்தாரு, அதனால் இங்கே பக்கத்தில் இருக்க ஹோட்டல் இது மட்டும்தான், அப்போ இதுக்கு தான் இங்கே கிருஷி வந்திருக்கணும்னு எங்களுக்கு தோணுச்சு, அதனால் நாங்கள் இங்கே ஓடி வந்து பார்த்தோம். ஆனால் அப்போ அங்கே கிருஷும் இல்லை அவங்க அம்மாவும் இல்லை, அப்போவே எங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்துச்சுன்னு மீனா சொல்கிறாங்க. அவ்வளோதானே மீனா, இப்போ இங்கே பக்கத்தில் இருக்க ஹோட்டல் இந்த ஒரு ஹோட்டல்ன்றதை நீங்களே சொல்லிட்டீங்க, அப்போ இந்த ஹோட்டலுக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணால் அன்றைக்கி கிருஷி கூட்டிகிட்டு வந்தது யாருன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம்ல அப்படின்னு சொல்ல, கரெக்ட் மீனா, அன்னைக்கு நமக்கு தோணாமல் போச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஸ்டேஷன் அது இதுன்னு போகாமல் நம்ம சொன்னாலும் அவங்க வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுவாங்களான்னு தெரியல, இருந்தாலும் கேட்டு பார்க்குறேன்னு ஸ்ருதி உள்ளே போய் கேட்குறாங்க. அதுக்கு என்ன மேடம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறாங்களாம். அதனால் 3 பேரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் அன்றைக்கி வந்த டைமோ அன்றைக்கி வந்த டேட் எல்லாத்தையுமே சொல்ல, எல்லா காரு வண்டி எல்லாம் நிறைய பேர் வராங்க சாப்பிட்றாங்க போகிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு இருக்கும்போது தான் கிருஷி வரதை நல்லாவே கவனிக்கிறாங்க எங்கள் ஸ்ருதியும் மீனாவும். கிருஷிங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மீனா கிருஷி தான், அப்போ கிருஷோட அம்மா தானே கிருஷை கூட்டிகிட்டு வந்திருக்கணும், அன்றைக்கி ஸ்கூலில் டிசி வாங்கிட்டு போனதுக்கு பிறகு அவங்க இங்கே தான் கூட்டிகிட்டு வந்திருக்கணும் அப்படின்றத வந்துட்டு கண்டுபிடிச்சிட்றாங்க முத்து. அப்போது அங்கிட்டு வந்துட்டு மறைவுலேருந்து வர்றதை பார்த்தா ரோஹிணியாக இருக்குது. ரோஹிணி ஸ்லோ மோஷனில் காட்ட இங்கே முத்து மீனா எல்லாருமே எங்கள் ரோஹிணியை பார்க்க இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்னங்க ரோஹிணி வராங்க அப்படின்னு சொல்ல, ஒருவேளை அவங்க அதே ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருப்பாங்களோ அப்படின்னு எங்கள் ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. இரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் தெரியுது இங்கே கிருஷோட அம்மான்னு சொல்லி வேறு யாருமே வரல. அப்போ அந்த ஹோட்டலில் வந்து உட்காந்து சாப்பிட்றது இங்கே கிருஷோட அம்மா அந்த ரோஹிணியாக தான் இருக்குது. அப்போ அன்றைக்கி இங்கே ரோஹிணி தாங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல, வாமி நான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, எங்கங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்பா ஸ்கூலில் படித்தால அப்போ கூட அங்கே வாட்ச்மேன் இருந்தார்ல, நாம் அவரை போய் கேட்கலான்னு சொல்லிட்டு எங்கள் முத்து மீனா ஸ்ருதி 3 பேருமே கிளம்பி போகிறாங்க. எங்கள் அன்றைக்கி கூட ஒரு பையனை பசிக்குது, அவங்க பையன் கூட விருப்பம் இல்லாமல் தான் போனதா சொன்னீங்களேன்னு சொல்ல, ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த பையன் கூட வந்த லேடி இவங்களான்னு பார்த்து சொல்லுங்கன்னு எங்கள் ரோஹிணியுடைய ஃபோட்டோவை கட்ட, ஆமாம்மா இவங்கள தான் அப்படின்னு சொன்னதும் எங்கள் முத்து மீனாவுக்கு என்ன அதிர்ச்சி ஆகுது, என்னப்பா சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியாதா இந்த பொண்ணு தான் இந்த பையனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனது, ஏன் எப்போவாது இந்த பொண்ணு தான் இந்த பையனை இங்கே கொண்டு வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணவும் செய்யும் அப்படின்னு சொல்ல, அவன் கூட அம்மான்னு தான் கூப்பிடுவான், நான் தான் பார்த்துருக்கனே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிருஷியுடைய அம்மா ரோஹிணியாங்க அப்படின்னு எங்கள் மீனா ஸ்ருதியும் அதிர்ந்து போக, இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு மீனா, அவங்க ஃப்ராடு கிடையாது, அதுக்கும் மேலே இவ்வளோ பெரிய ஃப்ராடு தனத்தை இவ்வளோ ஈஸியாக அந்த வீட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்கள் ஸ்ருதி தான் கோவப்படுறாங்க. வாங்க மீனா வீட்டுக்கு போகலாம், இப்போவே என்ன ஏதுன்னு கேட்கலாம், மனோஜ் தான் பெரிய ஃப்ராடு அப்படி இப்படி நினச்சிட்டு இருந்தா மனோஜே ஏமாத்துற அளவுக்கு இந்த ரோஹிணி எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு மலேசியா மாமா, மலேசியா அப்பா, தானும் ஒரு மலேசியா, என்னென்ன போய்
இங்கே பார்லர் விஷயம் அப்படி இப்படின்னு எவ்வளோ பெரிய போய் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாம் தெரிஞ்ச கிறிஷும் நம்மக்கிட்ட ரொம்பவே இங்கே பிளான் பண்ணி நாடகம் ஆடிருக்கான்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனா சொல்கிறாங்க, அவன் சின்ன பையங்க, அவன் என்ன பண்ணுவான், அங்கே ரோஹிணி பேச்சு கேட்டு அவனும் அந்த மாதிரி பண்ணியிருப்பான் போலன்னு சொல்ல, வாங்க மீனா, இனிமேல் இந்த விஷயத்தில் நம்ம கோவப்படாமல் இருக்க தான் பெரிய தப்புன்னு எங்கள் ஸ்ருதியும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் முத்து திகச்சு போய் நிற்க, என்ன யோசிக்கிறீங்க, வாங்க போகலான்னு சொல்ல முத்து, மீனா அப்புறம் ஸ்ருதினி எல்லாமே கிளம்பி காரில் தான் போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எப்படிங்க இவ்வளோ பெரிய உண்மையை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு குழந்தைய பற்றி பேசிக்கிட்டு இருக்கப்போ அவங்க அதை எவ்வளோ உணர்வுபூர்வமாக அனுபவிச்சு சொன்னாங்க. அப்போவே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்போ எனக்கு அதுலேயும் சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி எனக்கு எல்லாருமே ஏமாத்தினாங்க. அப்புறம் கரு கலைஞ்சு போச்சுன்னு சொல்லி ஏமாத்தினாங்க. இது எல்லாத்தையுமே யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ருதி ரொம்ப கோபத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. முத்துவும் மீனாவும் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ரோஹினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க கவனித்து பார்த்து யோசிக்க தான் செய்கிறாங்க. கிருஷோட செப்பலை பார்த்தது, ரோஹினுடைய செப்பலை அங்கே வீட்டில் பார்த்தது, அது மட்டும் இல்லாமல் எங்கள் கிருஷை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்த பேசினா அது அடுத்த நாளே ரோஹினி போய் செஞ்சு முடிச்சிடுறது. இது எல்லாத்தையும் மீனா யோசிச்சு பார்த்து அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஏமாந்துட்டோன்ற மாதிரியான ஃபீலிங்கும், இங்கே ரோஹினி எந்த அளவுக்கு கிரிமினலாக யோசிச்சிருக்காங்கன்ற மாதிரியான யோசனையும் மூணு பேருக்கும் வர, எப்படா வீடு போய் சேருவோம், எப்போ அந்த ரோஹினை கேள்வி கேட்போன்ற ஒரு நோக்கத்தோடய போகிறாங்க. இந்த மாதிரியான சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் ஸ்ருதி மூலமாக அந்த ரோஹினியுடைய உண்மையான முகம் வெடிச்சதுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தருவீங்க.